இந்த 3 பத்தியும் தெரியாதனால தான் கீழ பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அம்மாவோட வயித்துல இருக்கும்போது 6வது மாசத்துல உருவாக ஆரம்பிக்கும். எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி தீவிரமா நினைச்சாங்கன்னா தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை இல்லாம போகும். யாரையுமே நம்ப மாட்டாங்க. போய் நிறைய பேச பேச இந்த சக்கரா பாதிக்கப்படும். நம்மளோட 13 வயசுல உருவாக ஆரம்பிச்சு 17 வயசுல முழுமையடையும். வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது நம்மளோட உடல், நம்மளோட மனம், நம்மளோட உயிர். இந்த 3 பற்றியும் தெரியாதனால தான் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான 7 சக்கரங்கள் தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தியை ஈர்த்து உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் ஆற்றலை கொடுத்து பலவிதமான ரசாயனங்கள் மாற்றத்தை கொடுத்து நம்ம நல்ல முறையில் இயங்கிறதுக்கு உதவி செய்கின்றன. ஒவ்வொரு சக்கரா பற்றியும் முழுமையான விளக்கத்தோட சீக்கிரமாகவே நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுறோம். இந்த பதிவில் நம்ம சக்ராஸ் எல்லாம் நம்ம பிறக்கும் போதே இருக்கா, இல்லை நம்ம பிறந்ததுக்கப்புறம் உருவாகுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல மூலாதார சக்ரா பார்க்கலாம். இந்த சக்ரா நம்மளோட உடம்புல நடுமைய பகுதியில் இருக்குது. மூலாதார சக்ரா நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது 6வது மாதத்தில் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிறந்ததுக்கப்புறம் 12 மாதத்தில் கம்ப்ளீட் ஆகும். அப்போது ஒரு 1.5 வருஷம் ஆகுது இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இந்த சக்ராக்குரிய பஞ்சபூதம் மண். இது பூமியோட தொடர்புடையது. இந்த சக்ரா மூலிமா தான் நமக்கு பூமியிலிருந்து பிராணசக்தி கிடைச்சிட்டு இருக்கு. இந்த சக்ராக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரூட் சக்ரா. ரூட்னா வேர். அப்போ ஒரு மரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதோட ரூட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல நிலையில் இருக்கணும்னா நம்மளோட ரூட் சக்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணும். குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி தீவிரமாக நினச்சாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும்போது ஒருவேளை பெண் குழந்தையாக பிறந்துருச்சுன்னா அந்த பெண் குழந்தையோட மூலாதார சக்ரா பாதிக்கப்படும். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய் பயப்படும்படியாவோ வேதனை அளிக்கிற மாதிரியோ அதிர்ச்சி அளிக்கிற மாதிரியோ நம்ம ஏதாவது செஞ்சோம்னா இந்த குழந்தையோட மூலாதார சக்ரா கடுமையாக பாதிக்கப்படும். முக்கியமாக குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அப்பா அம்மா சண்டை போட்டாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும்போது தாழ்வு மனப்பான்மையோட தன்னம்பிக்கை இல்லாமல் மக்கள்கிட்ட பழகிறதுக்கும் பேசுறதுக்கும் தயங்கும். சில சமயம் இதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது. அந்த குழந்தை பெருசானதுக்கப்புறம் மனோ ரீதியான பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக குழந்தைக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் அந்த தாய் மனசு வேதனைப்படுத்துகிற மாதிரியும் பயப்படுற மாதிரியும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தது சுவாதிஷ்டான சக்ரா பார்க்கலாம். இந்த சக்ரா நம்மளோட அடிவயிற்று பகுதியில் இருக்குது. இது நீருக்குரிய சக்ரா. இந்த சக்ரா குழந்தை பிறந்து 6 மாதத்துக்கு அப்புறம் உருவாக ஆரம்பிக்கும். குழந்தையோட 2 வயசில் முழுமையடைஞ்சிரும். இந்த சக்ரா உருவாகி முழுமையடையக்கூடிய அந்த 1.5 வருஷத்தில் அந்த குழந்தைய ரொம்ப கட்டுப்படுத்துகிற மாதிரியும் ரொம்ப மிரட்டுற மாதிரியும் நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அந்த குழந்தை வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகளோடையும் ஒருவித குற்ற உணர்வோடையும் அளவுக்கு மீறி இன்பத்தை நாடி போகக்கூடிய குணம் உருவாகும். குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்த்தோம்னா பின்னாடி வளர்ந்ததுக்கப்புறம் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். இல்லாட்டி உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளே இருக்கிறது யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனிமையிலே இருக்கக்கூடியதாக இருக்கும். சுவாதிஷ்டான சக்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டுப்பாடோட சுதந்திரம் இல்லாமல் இருக்கும்போது பெரிய அளவில் அது பாதிக்கப்படும். அடுத்தது மணிப்பூரக சக்ரா பார்க்கலாம். இந்த சக்ரா நம்மளோட தொப்புள் பகுதியில் இருக்குது. இது நெருப்புக்குரிய சக்ரா. இந்த சக்ரா குழந்தை பிறந்து 1.5 வயசில் உருவாக ஆரம்பித்து குழந்தை 4 வயசு ஆனதுக்கப்புறம் முழுமையடையும். முதல் 2 சக்ரா உருவாகும் போது அம்மாவோட அரவணைப்பில் தான் அந்த குழந்தை இருக்கும். அம்மா கூடயே தான் எப்பவும் இருக்கும். இந்த சக்ரா உருவானதுக்கப்புறம் குழந்தை அம்மாவட்ட பிரிஞ்சு தனியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணும். இந்த சமயத்தில் குழந்தை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். நிறைய பேசும். நம்ம குழந்தைக்கு பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணணும். என்ன பேசினாலும் அதை பேச விட்டு கவனிக்கணும். நம்ம ஆரம்பத்திலேயே குழந்தை பேசும்போது இதை பேசாது அதை பேசாதுன்னு ரொம்ப கட்டுப்பாடு விதித்தோம்னா பிற்காலத்தில் குழந்தைக்கு பேசுறதுனாலே ஒரு பயம் இருக்கும். இந்த பருவத்தில் குழந்தை அப்பா அம்மாவை முன்மாதிரியாக வச்சு தான் வளர ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த பருவத்தில் குழந்தை பார்க்குற மனிதர்கள்லாம் என்ன மாதிரியா பேசுகிறாங்க, என்ன மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். நமக்கு ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை குழந்தை பார்த்துச்சுன்னா குழந்தை மனதில் அது ஆழமாக பதிஞ்சு அது பெருசானதுக்கப்புறம் அந்த பழக்க வழக்கத்தில் குழந்தை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் தான் குழந்தை பேச ஆரம்பிக்கும். அதனால் குழந்தைய நிறைய பேச விடணும். குழந்தை பேசும்போது நல்லா கேட்கணும். நம்ம குழந்தை பேசுறதுக்கு அனுமதிக்காமல் இருந்தோம்னா பெருசானதுக்கப்புறம் அது யாரு கூடயும் பேசாமல் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கும். தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை இல்லாமல் போகும். யாரையுமே நம்ப மாட்டாங்க.
யார் ஏதாவது பேசுனாங்கன்னா இவங்களை குறை சொல்கிற மாதிரியும் இவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரியும் நினைப்பாங்க. இந்த பருவத்தில் மட்டும் குழந்தை நல்லதை பார்த்து நல்லதை கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதோட எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கும். அடுத்து வந்து அநாகத சக்ரா. இந்த சக்ரா நம்மளோட மார்பின் மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது வந்து காற்றுக்குரிய சக்ரா. இந்த சக்ரா குழந்தையோட 4 வயசில் உருவாக ஆரம்பித்து 7 வயசில் முழுமையடையும். மூலாதார சக்ரா, சுவாதிஷ்டான சக்ரா, மணிப்பூரக சக்ரா, இந்த 3 சக்ராமே நம்மளோட பௌதீக வாழ்க்கையை தூண்டி விடக்கூடிய சக்ரா. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா சக்ராமே நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய சக்ராஸ். இந்த சக்ரா வந்து அன்புக்குரிய சக்ரா. இந்த சக்ரா வளரக்கூடிய பருவத்தில் குழந்தைக்கு சரியான முறையில் அன்பு கிடைக்காம தனித்து விடப்பட்ட நிலையில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி தடைபடும். அதனால் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அந்த குழந்தைக்கு வரும். இந்த சமயத்தில் குழந்தைகிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தராவது அன்பாக நடந்துக்கணும், இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். மட்டம் தட்டுற மாதிரியும் குறை சொல்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தை வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் ஒரு விதமான வெறுப்புணர்வோட, பகை உணர்வோடு இருக்கும். காரணமே இல்லாமல் கோபப்படும். அதனால் இந்த பருவத்தில் மட்டும் நம்ம அன்பு செலுத்திட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஹார்ட் சக்ரா நல்ல முறையில் உருவாகும். அந்த குழந்தை வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவும் இனிமையாகவும் நடந்துக்கும். சில பேரை பார்த்துருப்போம், முகத்தை எப்பவுமே இறுக்கமாக வச்சுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அடிக்கடி கோவப்படுறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே ஹார்ட் சக்ரா வளரக்கூடிய பருவத்தில் அன்பு கிடைக்காம மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கோபமாக நடந்துக்கிறாங்க, எப்பவுமே ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. நம்ம இந்த பருவத்தில் கண்டிப்பாக குழந்தைகிட்ட இனிமையான வார்த்தைகள் பேசணும், அன்பாக நடந்துக்கணும். வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக இல்லாமல் ஒருத்தராவது குழந்தைகிட்ட அன்பாக நடந்துக்கணும். அப்போ தான் குழந்தை பெருசானதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கும், எல்லாத்துக்கிட்டையும் இனிமையாக பழகும். அடுத்து வந்து விசுப்தி சக்ரா. இந்த சக்ரா நம்மளோட தொண்டை பகுதியில் இருக்குது. இது விண்சக்திக்குரிய சக்ரா. இது 7 வயசில் உருவாகி 12 வயசில் முழுமையடையும். இந்த சக்ரா ஆன்மீகத்துக்குரிய சக்ரா. இந்த சக்ரா உருவாகும் போது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த சக்ரா ஸ்ட்ராங்காக உருவாகும். இந்த சமயத்தில் குழந்தைங்க வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட அந்த தப்பை நம்மக்கிட்ட தைரியமாக சொல்லக்கூடிய வகையில் நம்ம குழந்தைகளை வளர்த்தணும். ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்னோன்னா கடுமையாக நம்ம தண்டிப்பாங்க, அதனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது மோசமான நிகழ்ச்சிகள் நடந்தாலோ குழந்தைங்க வெளிப்படையாக நம்மக்கிட்ட எதையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சு அடக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த சக்ரா வந்து பாதிக்கப்படும். போய் நிறைய பேச பேச இந்த சக்ரா பாதிக்கப்படும். அதிகமான இரைச்சலை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் இந்த சக்ரா பாதிக்கப்படும். ஒருத்தருக்கு பிடிக்காத சப்தங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த சக்ரா வந்து பாதிப்படையும். இந்த சக்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போதும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போதும் இந்த சக்ரா வந்து பலமடையும். அடுத்து வந்து ஆக்னா சக்ரா. இந்த சக்ரா நம்மளோட புருவ மத்தியில் இருக்குது. இது காந்தத்துக்குரிய சக்ரா. இந்த சக்ரா நம்மளோட 13 வயசில் உருவாக ஆரம்பித்து 17 வயசில் முழுமையடையும். இந்த சக்ரா உருவானதுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிப்பான். நம்ம பொருள் மேலேயும் அதிகாரத்து மேலேயும் புகழ் மேலேயும் அதீத பற்று வச்சுருந்தோம்னா இந்த சக்ரா பாதிக்கப்படும். சுயநலமாக இருந்தால் இந்த சக்ரா பாதிக்கப்படும். நான் எனதுங்கிற அகம்பாவத்தை விட்டு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நம்ம செயல்பட ஆரம்பித்தோம்னா இந்த சக்ரா வலிமையடைய ஆரம்பிக்கும். இந்த சக்ரா வளரக்கூடிய சமயத்தில் ஒருத்தரை அவமானப்படுத்தினா இது பாதிக்கப்படும். இந்த சமயத்தில் யார் அங்கீகாரம் கிடைக்காம அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அவங்க சமுதாயத்து மேலே ஒரு வெறுப்போடையும் கூட இருக்கிறவங்க மேலே ஒரு வெறுப்போடையும் தான் வளருவாங்க. அதனால இந்த பருவத்தில் இருக்கக்கூடியவங்களையெல்லாம் நம்ம பாராட்டணும், அங்கீகாரம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் சமுதாயத்து மேலேயும் கூட இருக்கவங்க மேலேயும் இணக்கமாக பழக முடியும். எவ்வளவுக்கு எவ்வளோ சுயநலம் இல்லாமல் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சக்ரா நல்ல முறையில் இயங்கும். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைமையை அடையணும்னா கட்டாயம் இந்த சக்ரா நல்ல முறையில் நமக்கு இயங்கணும். அடுத்து வந்து துரிய சக்ரா. இதை வந்து கிரவுன் சக்ரான்னு சொல்லுவாங்க. இது உச்சந்தலையில் இருக்குது. இது வந்து பிரபஞ்ச சக்தி ஈர்த்து உடலுக்கு குடிக்கக்கூடிய சக்ரா. இந்த சக்ரா 17 வயசில் உருவாக ஆரம்பித்து 20 வயசில் முழுமையடையும். இந்த சக்ரா தீய பழக்க வழக்கங்கள், தீய எண்ணங்கள், சுயநலம், ஈகோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த சக்ரா பாதிப்படையும். இந்த சக்ரா பாதிக்கப்பட்டவங்க புதுசாக எதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பழக்கத்திலேருந்து மாற மாட்டாங்க, அந்த நம்பிக்கையிலேருந்து வெளிவர மாட்டாங்க. பணம், பெயர், புகழ் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சக்ரா சரியாக இயங்காது. இந்த சக்ராவும் நம்ம சுயநலமாக இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மனநிலையில் ஆன்மீகத்தில் ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போகும்போது நல்ல முறையில் இயங்கும். இந்த சக்ரா நல்ல முறையில் இயங்குச்சுனா தான் நம்மளால்
உண்மையான ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியும், உண்மையான இறை தத்துவங்களை புரிஞ்சுக்க முடியும். நம்ம உடம்புல சக்ராஸ் எல்லாம் நல்ல முறையில் இயங்குதா, சரியாக இயங்கலையா, நல்ல முறையில் இயங்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு சக்ராஸை பற்றியும் முழுமையான விளக்கத்தோட தனித்தனியான பதிவுகளை விரைவில் பதிவு செய்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.